நீங்கள் சவுண்டாக பேசுங்க. உங்களுக்கு சவுண்ட் கம்மியாக இருந்ததுனால உள்ள நல்லா கொஞ்சம் சவுண்டாக பேசுங்க. போலாமா? ஓகே, ஆக்சன். ஏமா ராணி, நம்ம பொண்ணு பின்னாடி சுற்றிக்கிறது இந்த பையன் தானே? ஆமாங்க, இந்த பையன் தான். ஏங்க என்ன வர்றீங்க? இந்த பையனை காட்டிட்டு நம்ம சொல்லிட்டு என்ன விஷயம்? ஆமாங்க, என் காலேஜில் வந்து பொண்ணு கூட சேர்ந்து படிக்கிறேன். ஆனால் இவன் வந்து ரொம்ப குடிக்கத்தனம் பண்ணுறான்னு சொல்லி ஒரே கம்ப்ளைண்ட்டுங்க. சார் நான் என்ன சார்? தம்பி, நீ பையன் தானே? உன் பையன் உனக்குன்னு வந்து பசங்க இல்லையா? நீ பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டே தெரியா? பாருங்க, நிறுத்துங்க. என்ன வந்த உடனே நீங்க பாட்டுக்கு ஆரம்பிக்கிறீங்க? வந்தீங்க இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? புள்ளைய பத்தி காலேஜ்க்கு அனுப்புனா பொறுக்கி பத்தி காலேஜ்க்கு அனுப்புனா ரொம்ப ஓவரா பேசுற. அதிகமா பேசாத. இப்ப முதல்ல என்ன விஷயம் பண்ணீங்க? தெளிவா சொல்லுங்க முதல்ல. ஏன் பொண்ணு பின்னாடி உன் பையன் சுத்துறான்? டேய் சுத்துறியாடா? நான் சுத்தலாம் இல்ல. நான் வந்து ஸ்கூல்ல காலேஜ்ல வந்து டீடைல்ஸ் சொல்லி கொடுத்துறேன். உங்களுக்கு சில டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் சொல்லுங்க. இல்லங்க, உங்க பையன் பண்றது தப்பு. அவன் வந்து என் பொண்ணு பின்னாடி அதிகமா சுத்துறான். கூட படிக்கிற பொண்ணுங்கெல்லாம் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் சொல்லுது. என் பொண்ணு வந்து எப்படி அப்பாட்ட சொன்னா இவன் கையை கால முடிச்சு போடுற பயத்துல வந்து என் பொண்ணு எனக்கு சொல்ல மாட்டேங்குது. பொருங்க பேச விடுங்க. நான் வந்து விவரம் கேட்டு உங்கள்கிட்ட பெரிய ஆளு தகப்பனுங்கிற முறையில் உங்களுக்கு சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்னடா என் ஒய்ஃப்கிட்ட வந்து கட்டி ஏறிக்கிறீங்க? இங்க பாருங்க, காலேஜுன்னு போனா பொண்ணு பசங்களும் பேசுறது சகஜம் தாங்க. என் பையனை நான் அப்படி வளர்க்கல. என் பையனை அப்படி நான் வளர்க்கல. ஆமா, எங்க பிள்ளைங்க எல்லாம் சுத்துறாங்க, எங்க ஊர்ல ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? உங்க பிள்ளை வேற ஏதாவது பிள்ளை தேடி சரி, நீங்க லவ் பண்றதுக்கு என்ன ஆதாரம் சொல்லுங்க. லவ் எல்லாம் விடுங்க. உங்க பையன் என் பொண்ணு பின்னாடி பழகக்கூடாது, சுத்தக்கூடாது. நான் லவ் எல்லாம் பேச வரல. உங்க பொண்ணுக்கு நான் காலேஜ்ல டவுட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். கையை பிடிச்சீங்களா? என்ன பண்ணாங்க உங்க பிள்ளை? சொல்லுங்க, என்ன பண்ணாங்க? இங்க பாருங்க, சகஜமா பேசுறது சகஜமா நீங்க நீட்டா இருக்கீங்கன்றதுனால நான் உங்களுக்கு இங்க பாருங்க, நான் நீட்டா தான் இருக்கேன். நீட்டா பத்தி தெரியாது. நீட்டா தான் இருக்கேன். ஆனா அப்பா நம்ம பழி சொல்றதுக்கு நான் வேற மாதிரி ஆளு, தெரியுமா? பாருங்க, ஹலோ, நல்லா இருக்காது. வசதி பேசக்கூடாது. உங்க பொண்ணை வர சொல்லுங்க சார். பொண்ணை பெற்றவங்க முறையில ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். நீங்க பையனை பெற்றுட்டோன்னு சொல்லி ஆணவமா பேசுற மாதிரி பேசுறீங்க. நீங்க யாரும் ஆணவமா பேசலீங்க. அப்பா நம்ம வந்து ஒரு பையன், நல்ல பையன், அவன் மேல பழிய சுமத்துறீங்க. நான் பார்த்து சும்மா ஒரு பொண்ணு பின்னாடி ஒரு பையன் சுத்தக்கூடாதுன்னு சொல்றான். கண்டிச்சு வைங்க, அவ்வளவுதான் மேட்ரு. அவன் சுத்த மாதிரி ஆள் கிடையாது சார். அவன் சுத்த மாட்டான். எங்க பொண்ணு பேர் கெட்டு போகும். தேவையில்லாம வர வேணாம்னு சொல்றோம், வரக்கூடாது. சரி, வேணா ஒண்ணு பண்றீங்களா? உங்க பொண்ணை கூட்டிட்டு வாங்க. நேர்ல வச்சு கேட்டுருவோம். நேர்ல வச்சு கேட்டுருவோங்க. நேர்ல நீங்க வந்து ஒரு பழிய சொல்றீங்க, நாங்க ஏத்துட்டு போறோமா? உங்க பொண்ணு வந்து சொல்லுங்க. இந்த பக்கம் இருந்து யாராவது ஒருத்தர் மட்டும் கவனிச்சு ஏன் யோசிக்கிறீங்க? சார்